குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டுக்கிறாங்க. குச்சி மாரி இருக்கிறாங்கன்னு கவலைப்பட்டீங்கன்னா, நேச்சுரலா வெயிட் கெயின் ஆகுற இந்த லட்டு செஞ்சு குடுங்க. வெயிட்டும் போடுவாங்க. அதே நேரத்தில சத்துள்ளதாவும் இருக்கும். வெயிட் கெயின் பவுடர் பண்றதுக்கு ஒரு கடாயில பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியமான எள்ளு, உப்பு கடலை, வேர்க்கடலை, மக்கானா இது எல்லாமே தனித்தனியா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட், குக்கும்பர் சீட் இதெல்லாமே வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே உலர்ந்த பேரிச்சம்பழம், வாசனைக்கு சுக்கு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, இதோட இனிப்புக்கு பனங்கல்கண்டு சேர்த்து மிக்ஸியில போட்டு அரைச்சு சலிச்சு வச்சுட்டீங்கன்னா, நம்ம வெயிட் கெயின் நட்ஸ் பவுடர் தயாராயிருச்சு. வெயிட் கெயின் ஆகுறதுக்கு இத டெய்லி பால்ல கலந்தும் குடிக்கலாம். இல்ல நெய்ல லட்டா புடிச்சும் சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இவ்ளோ ப்ராசஸ் என்னால பண்ண முடியாது. ஆனா இதே தரத்துல நல்ல டேஸ்டியான வெயிட் கெயின் பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல பக்குவமா வறுத்து அரைச்சு தரமான வெயிட் கெயின் ட்ரை நட்ஸ் புரோட்டீன் பவுடர் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேஜ டேக் பண்ணியிருக்கேன். கூடவே வாட்ஸ்அப் நம்பரும், வெப்சைட் டீட்டெயிலும் குடுத்துருக்கிறேன். விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.